பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் குருக்கள் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நிஜமாவே வேலை செய்யுமா? இந்த தேடலுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் விடை சொல்லிட்டார். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம திருவள்ளுவர் தான். ஒரு மனுஷன் அடிமட்டத்திலிருந்து உச்சத்துக்கே போனாலும் அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கணும், எப்படி பெருக்கணும்னு வள்ளுவர் சொன்ன அந்த 10 ரகசியங்களை இப்ப பார்க்கலாம். இது வெறும் பாடம் இல்ல, உங்க வாழ்க்கையே மாத்த போற மந்திரம். முதலாவதா வள்ளுவர் சொல்றது விடாமுயற்சி. தெய்வத்தான் ஆகாத்தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது விதியோ இல்ல கடவுளோ உங்களுக்கு கை கொடுக்கலைனாலும் உங்க உடம்பு சிந்துற வேர்வைக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றார். இத சொல்லும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஞாபகம் வருது. ஹோண்டா நிறுவன தலைவர் சோயிச்சிரோ ஹோண்டா ஒரு காலத்துல டொயோட்டா கம்பெனியில வேலை கேட்டு போய் உனக்கு தகுதியே இல்லைன்னு துரத்தப்பட்டவர். ஆனா அவர் விதியை நம்பாம தன் உழைப்ப நம்பினார். இன்னைக்கு ஹோண்டா ஒரு உலக சாம்ராஜ்யம். அதுதாங்க விடாமுயற்சி. அடுத்தது சரியான திட்டமிடல். எண்ணி துணிக கருமம் அப்படின்னு வள்ளுவர் அப்பவே எச்சரிச்சிருக்கார். ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும், இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது ரொம்ப ஆபத்து. இததான் இன்னைக்கு இருக்கிற வாரன் பஃபெட் மாதிரியான பெரிய முதலீட்டாளர்கள் செய்றாங்க. ஒரு கம்பெனியோட ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்கும்னு பல மாசம் யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க. நீங்களும் உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல பிளான் பண்ணுங்க. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான பட்ஜெட். ஆகாவாறு அளவில்லாயினும் போகாறு அகலா கடையில்லை வினை. அதாவது உங்க வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா உங்க செலவு அந்த வருமானத்தை தாண்டி போக கூடாது. உலக பணக்காரர் மார்க் ஜுக்கர்பர்க் ஏன் எப்பவும் ஒரே மாதிரியான சாதாரண டி-ஷர்ட் போடுறார் தெரியுமா? அனாவசிய செலவும் தேவையற்ற முடிவுகளும் எடுக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். பணத்தை சேர்க்கிறதுல முதல் ரகசியமே தேவையில்லாத செலவை நிறுத்துறது தான். நாலாவது ரகசியம் காலமறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது சரியான நேரத்துல ஒரு காரியத்தை செஞ்சா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாமாம். ஒரு காலத்துல நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் சிடி வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்டர்நெட் காலம் வருதுன்னு தெரிஞ்சதும் உடனே ஆன்லைனுக்கு மாறினாங்க. ஆனா பிளாக்பஸ்டர் நிறுவனம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாததால இன்னைக்கு அழிஞ்சே போயிட்டாங்க. பிசினஸ்ல டைமிங் தான் எல்லாமே. அடுத்ததா கூட்டாளிகள். தேரான் தெளிவும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றது என்னன்னா, ஒருத்தரை சரியா ஆராயாம கூட சேர்த்துக்கிட்டா அது தீராத துன்பத்தை தரும். ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஓஸ்னியாக்கும் சேர்ந்ததால தான் ஆப்பிள் கம்பெனி உருவாச்சு. ஒருத்தரோட திறமைக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் துணையா இருக்கணும். தப்பான பார்ட்னரை தேர்ந்தெடுத்தா உங்க பணமும் போகும், நிம்மதியும் போகும். அதனால பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமா இருங்க. ஆறாவது மன உறுதி. உள்ளமுடைமை உடைமை. அதாவது உங்க கிட்ட இருக்கிற மன உறுதி தான் உண்மையான சொத்து. காசு பணம் எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு வள்ளுவர் சொல்றார். வால்ட் டிஸ்னி ஆரம்பத்துல கற்பனை திறன் இல்லைன்னு வேலையிலிருந்து தூக்கப்பட்டவர். ஆனா அந்த வைராகியத்துல தான் இன்னைக்கு குழந்தைகளோட கனவு உலகத்தையே கட்டி எழுப்பியிருக்கார். பணம் போனாலும் மனசை மட்டும் தளர விடாதீங்க. ஏழாவது நேர்மை தரும் நிம்மதி. அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம். அதாவது அடுத்தவங்களை ஏமாத்தி வர்ற பணம் எப்பவும் நிலைக்காது. இந்தியாவோட டாடா நிறுவனம் 150 வருஷமா ஏன் இவ்வளவு நம்பிக்கையா இருக்கு? அவங்க நேர்மையே ஒரு தொழிலாவே செய்றாங்க. ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் வேகமா வரும், ஆனா அதை விட வேகமா உங்களை அழிச்சிடும். நேர்மையான வழியில வர்ற செல்வம் தான் நிம்மதியை கொடுக்கும். எட்டாவது நாலேஜ் தான் பவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி. ஒரு மனுஷனுக்கு அழிவே இல்லாத செல்வம் அறிவு. பில்கேட்ஸ் இப்பவும் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்காவது படிச்சு முடிப்பாராம். உங்க ஃபீல்டுல நீங்க அப்டேட்டடா இல்லைன்னா சீக்கிரம் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுவீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அறிவை வளர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பேங்க் பேலன்ஸும் ஏறும். ஒன்பதாவது டிசிப்ளின். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். அதாவது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் தலைக்கணம் வராம ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் தங்கும். ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோவை எடுத்துக்கோங்க.
எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் இன்னைக்கும் காலையில சீக்கிரம் எழுந்து பிராக்டிஸ் பண்ற அந்த சுய கட்டுப்பாடு தான் அவரை உச்சத்துல வச்சிருக்கு. வெற்றி கிடைச்சதும் கொண்டாடுங்க, ஆனா கட்டுப்பாட்டை இழந்துராதீங்க. கடைசி ரகசியம் உதவும் குணம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதாவது கிடைச்ச செல்வத்தை மத்தவங்களுக்கும் கொடுத்து வாழ்றதுதான் இருக்கிறதுலயே பெரிய அறம்னு வள்ளுவர் சொல்றார். இன்னைக்கு இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை தானம் செய்யறாங்க. கொடுக்க கொடுக்க தான் செல்வம் பெருகும்னு ஒரு அழகான பிரபஞ்ச விதி. பாத்தீங்களா நண்பர்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் சொன்ன இந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற உலக பணக்காரர்களோட ரகசியமா இருக்கு. இந்த 10 விதிகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா பொருளாதார ரீதியா நீங்க ஒரு பெரிய உயரத்தை எட்ட போறது உறுதி. இதில் உங்களுக்கு எந்த விதி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ட்ரை டு ஸ்கை பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.